சாரதா, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆத்தாட்ட வேண்டிட்டியா? இந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து நீங்க நின்னுதான் ஆகணுமா? ஏன் ஆத்தாவே பயந்து போய் அந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து நான் நிக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சே? சும்மா இருங்க, என்னமோ எனக்கு வேண்டான்னு தோணுது. சாரதா, 30 வருஷமா எங்க ஊர் ஜனங்க கையெடுத்து அவங்க கண்ணையே குத்திட்டு இருக்கிறான் அந்த தர்மலிங்கம். அது புரியாம அவன் தான் அவங்க கண்ணீரை துடைக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த அப்பாவி ஜனங்க. சரி, அந்த ஜனங்களை நம்பி எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருவா போறீங்க? அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தர்மலிங்கத்துக்கு அவனை எதிர்த்து நிக்கவும் ஒரு ஆள் இருக்குங்கிறத புரிய வைக்கணும். மயானத்துக்கு புறப்பட்டா யாரு எதுக்கு வராதீங்க. சரி, நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. இப்போ அது ஒத்துக்கிட்டியே. சரி சரி, நாளைக்கு நான் நாமினேட் பண்ணும்போது என் கூட வர்றவங்களுக்கு இப்பவே போய் சொல்லிட்டு வந்து. இருங்க இருங்க இருங்க, இப்ப போகாதீங்க. காளி கோயிலுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் போங்க. போனா என்ன? என்னங்க நீங்க காளி வேட்டைக்கு போகும்போது எழுத்தாப்புல போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் போய் சொல்லிக்கலாம். பசங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிற வாத்தியாரம்மா நீயே இப்படி பயப்பட்டீனா எப்படி? சாரதா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது. இப்ப நான் போய் அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறேன் பாரு. என்னங்க இப்ப போகாதீங்க. பைத்தியக்காரத்தனம் விடுமா. என்னங்க ஏன் கதவு சாத்துறீங்க? கதவு போட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா உள்ளே தாப்பா போட்டு. தர்மலிங்கம், என்னப்பா என்னையே எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறியாமே? ஏன் உங்களை எதிர்த்து நிக்க கூடாதா? இப்படித்தான் இருக்கணும். அப்படியே இரு. உதவின்னு கேட்டிருந்தா 1 லட்சமோ 2 லட்சமோ பணத்தை கொடுத்துருப்பாரு. அவர் பதவியிலேயே கை வைக்கிறிய? சரி, ஆசைப்பட்டுட்டாரு, பதவியை கொடுத்துருவோம். ஏதோ நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம், அவரால முடிஞ்ச அளவு வாங்கிட்டோம். அம்மா என்னப்பா இது? எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னா இங்கேயே நிக்க முடியல. இனிமே இவ எங்கேயுமே நிக்க கூடாது. ஏதோ நம்மால முடிஞ்சது. ஆத்தாவை எதிர்த்தா சும்மா விடுவாடா? எதிரில வந்த ஆத்தா அடிச்சு போட்டா நம்ம ஊருக்குள்ள போய் சொல்லுங்கடா. கடவுளே, அவரை காப்பாத்து. என்னங்க 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 என்னங்க, ஐயோ என்னங்க, நான் சாக போறேன்னு கவலை இல்லை. ஆனா எங்க ஊர் ஜனங்களுக்கு நான் எதுவுமே செய்ய, நீதான் அவங்களை எப்படியாவது
மாமாய் இந்த ஊரின் ஜனங்களும் நல்லா இருக்கணும் தாய். வீரநல்லூர் வந்துருச்சு, இறங்குங்க. ஐயோ, என்ன இது அவசகுன மாதிரி? நல்லது வேண்டாயா, விட்டுருங்கயா, சொன்னா கேளுங்கயா. ஐயா வேண்டாயா. கருமலிங்கத்தோட ஆளுங்க தியாகிய போட்டு அடிக்கிறாங்கண்ணே. அண்ணே வேண்டாண்ணே. பாரு தங்கச்சி, நியாயத்தை எப்ப நான் கேட்கலாம், ஆனா அநியாயத்தை உடனே கேட்கணும். இதுவே ரொம்ப லேட்டு. பாருங்க அண்ணே. ஐயா தியாகி, அதிகமா விலை கேட்கறவனுக்கு தான் நீ ஏலம் விடுவியா? இப்ப நான் விடுறேன். சொட்டு என்னடா இவன் வந்திருக்கான்? சேஃப்டிக்கு நம்ம ஆளுங்களை கூப்பிடுங்கடா. நம்ம ராஜா தம்பி வந்துருச்சு. எங்க அக்கிரமம் நடந்தாலும் நம்ம ராசா தம்பி வந்துருவேன். அங்க போய் சண்டை போடுறான். கண்ணு வேற போய் அங்க போய் சாவு. சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? என்ன கேட்டா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. யார் சட்டப்படி? உன் சட்டப்படியா இல்ல ஏன் சட்டப்படியா? நீங்க நடந்துக்கிறது எனக்கு ஒண்ணும் புரியலையே. உரிய வைக்கிறேன். சார், அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு அடிக்க நினைக்காதீங்க. ஆதாரபூர்வமா என்ன குற்றவாளி நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிங்க. புது ரத்தல்ல, அதான் இப்படி பேசுறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜீப்ல ஏறுன்னு சொன்னதுக்கு என்ன எழுத்து பேசுவேன்? அங்க மட்டும் இல்ல, அநியாயம் எங்க நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். ஏன்னா இது என் ரத்தத்தோட ரத்தமா ஊறி போன விஷயம். என்ன நீ ரொம்ப பேசிட்டு போற? கான்ஸ்டபிள், இவனை லாக்கப்ல தள்ளு. குற்றவாளி பிடிக்கிறது நீங்க எல்லாம் ரொம்ப உதவி பண்ணீங்க. உங்களுடைய உதவி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பவும் தேவை. போயிட்டு வெளியே இருக்க வேண்டியவனை உள்ள வச்சிட்டீங்க, உள்ள இருக்க வேண்டியவங்கள வெளியே அமிச்சிட்டீங்க. இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் தானே சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, புகார் கொடுக்க வந்த ராஜாவை உள்ளே தள்ளிட்டீங்களாமே, இது என்னங்க நியாயம்? வீர விசாரிச்சு பார்த்ததுல அவன் தர்மலிங்கத்தோட ஆட்களை அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க பணத்தையும் திருடி இருக்கான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அட பாவமே, சந்தையில இருந்து ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ள ராஜா திருடனே ஆயிட்டானா? இது என்னங்க அக்கிரமம்? வெள்ளக்கார ஆட்சியே பரவாயில்ல போல் இருக்கு. ஐயோ, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்? ஆமா, ஒரு தடவை சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு சும்மா அதையே சொல்லிட்டு இருங்க. தப்புதான். நான் சொல்லல, வெள்ளக்காரனே சொல்றேன். இப்ப என்ன வேணுங்கிற? ராஜாவை ஜாமீன்ல விடணும்னு சொல்றேன். விட முடியாதியா? ஏங்க? சட்டத்துல இடம் இல்லையா? ஓஹோ, பண்ணையார் சட்டத்திலையா? தெரியுது இல்ல, போக வேண்டியதானே. மன்னிக்கணும்,
காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? ம். லஞ்சம் கொடுத்து படிச்சு லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணி லஞ்சம் கொடுத்து வேலையில சேர்ந்திருந்தா அத பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அட போங்கயா. ஐயா, இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவங்களால உள்ள வச்சு பூட்டத்தான் முடியும், திறக்க முடியாது. ஏன்னா சாவி அங்க இருக்கு. யூ ஷட் அப். உண்மையை சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? ஐ சே யூ கெட் அவுட். இன்ஸ்பெக்டர், are you sitting down and warming the chair? You didn't have the courtesy even to give me a seat. Don't think that you are the greatest. You will stand all alone. Mind you, every dog will have its own day. Today is your day, but tomorrow, goodbye. அட பாவீங்களா, வெள்ளக்காரன் பாஷைக்கு இவ்வளவு மரியாதை தரீங்க, தமிழ் கிடையவே கிடையாதா? அடச்சி. வெட்டி போட்டா 8 ஊருக்கு ஆக்கி போடுற அளவுக்கு உடம்புல கறிய வச்சுக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கி போற ஒரு பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? தூ. எல்லாம் அந்த தியாகி ஆரம்பிச்சு வச்சதாங்க. தலைவா, அந்த ஆள் வேணும்னே சொல்றான். கூலிக்கு மாரடிக்கிறோம் பொழப்ப இப்படித்தான். போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா நாங்க அவனை உருட்டி எடுத்திருப்போம். அவன் கிழிச்சிங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக அங்க போலீஸ் அனுப்பி வச்சது நான் தான். போங்கடா, போய் வீட்டுல பொட்டச்சிங்க இருந்தாங்க, நான் வெண்ணி போட்டு குளிச்சுட்டு பாடுங்க. அதுங்களாவது ராத்திரி சந்தோஷமா இருக்கட்டும். போங்கடா, போங்க. தலைவரே, உங்களுக்கு பெரிய மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏன் முடியாது? ம். சட்டத்துல இடம் இல்ல. நல்லா இருக்கு சார். லஞ்சம் கொடுத்து படிச்சு லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணி லஞ்சம் கொடுத்து இன்ஸ்பெக்டரா வேலையில சேர்றதுக்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்னா, தப்பே செய்யாத ஒரு அப்பாவியை வெளியே கொண்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இருக்காது? என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். இன்னொரு நிஜம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? ஃபார்வர்ட் ஜாதியா இருக்கிற நீங்க பேக்வர்ட் ஜாதின்னு போய் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களாமே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? உட்காருங்க. சொல்லுங்க. ராஜாவை ஜாமீன்ல விடணும். அது முடியாதுங்களே. அப்படி என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டா? பெரிய ஆளுங்களோட மோதிட்டானே. இதே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பீங்களா? போலீஸ்காரங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. அப்போ உங்க விஷயத்தை ஐஜி கிட்ட சொல்லிட வேண்டியதா? என்னடா இது தர்ம சங்கடமா போச்சு. இவன் அனுப்பலன்னா வேலை போயிடும், அனுப்பிட்டா வர வேண்டியது வராம போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க. யாரையாவது கூப்பிடுறீங்களா? 420. கதவு துறையா? ஐயா, ஆமா ஐயா. ஏங்க திறக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? அட இது வேற சாவிங்க. வேற சாவியா? நீங்களே வா. சீக்கிரம் திறங்க. வெளியே வந்து வச்சுக்கிறேன். இதுக்குதான் மாமூல் வாங்கும் போது மத்த போலீஸ்காரங்களையும் கவனிச்சுக்கணுங்கிறது. இல்லன்னா ரகசியம் எல்லாம் இப்படித்தான் வெளியே வரும். யார் சொன்னது? இன்ஸ்பெக்டர் தானே. இதையாவது கண்டுபிடிங்க சார். வரட்டுமா? என்னங்க, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வாப்பா சொல்றேன். நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. டீச்சர் வாங்க சார், வாங்க. ஏண்டா லேட்டு? பெஞ்ச் மேலே ஏறு. பெஞ்ச் மேலே ஏறு. கை நீட்டு. சொல்லுடா. இந்த ஒரு டவுசர் தான் இருக்கு. பாட்டி எருவாட்டி விட்டு பூ டவுசர் வாங்கிட்டேன்னு சொல்லிச்சு. சரி உட்காரு. கழிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். டாடிக்கு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்? எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்ட கேட்டுக்கடி. பாட்ட படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும் இந்த ராஜா ராஜாதா. நீ நினைக்காதே லேசாத்தா. ஏ மைனா மயக்கம்மா, முறைச்சா நல்லா இருக்குமா? இந்த பந்தா எதுக்குமா?
சிரிச்சா பல்லு சுடுக்குமா ஏங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏறடி ராணி பொழப்பம்மா இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுடுக்குமா மாட்டையும் கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்காதே ஆத்திரக்கார அப்பன போல ஏழைய மிதிக்காதே இருந்தா குடிச்சு இல்லாட்டி படுத்து நடக்கும் எங்க வாழ்க்கையம்மா பருப்பு நெய் பாயாசம் குடிச்சு கொழுப்பு உனக்கு வந்தாச்சம்மா பணத்தால் உனக்கு அதுதான் எதுக்கு பாமரனோட நீ சிரிக்காதே சும்மா சும்மா வழியாதே நெளியாதே ராஜா சொன்னானே கேளம்மா எம்மைனா மயக்கம்மா முறைச்சா நல்லா இருக்குமா இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா யானா புடவ உடுத்தி பூ வச்சு வர வேணும் ஆம்பளை போல ஆள பார்த்தா காலில விழ வேணும் கோழி கூவும் முன்னால எழுந்து சாணி கரைச்சி பழக்கம் உண்டா சாணி எடுத்து முன்வாசல் தெளிச்சு கோலம் போடும் வழக்கம் உண்டா அடக்கம் ஒடுக்கம் அதுக்கு பேரு அன்பா இருந்து அதுக்கு மேல வழியாதே நெளியாதே ராஜா சொன்னா நீ கேளம்மா ஏமைனா மயக்கம்மா முறைச்சா நல்லா இருக்குமா இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏனடி ராணி பொழப்பம்மா ஏழைங்க பொழப்பு எழப்பம்மா அடி ஏனடி ராணி பொழப்பம்மா இந்த பந்தா எதுக்குமா சிரிச்சா பல்லு சுழுக்குமா இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் பாக்குறாங்க? கமலா டீச்சர்மா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் ஒரு நிமிஷம் இப்படி வரீங்க. நீங்க எல்லாம் படிச்சிட்டு இருங்க, இதோ வரேன். இந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? 180 பேர். ஷோ. எத்தனை பேர் படிக்கிறாங்க? 410 பேர். அது உங்க கணக்குப்படி. உண்மையா எத்தனை பேர் படிக்கிறாங்க? மதிய உணவு, இலவச யூனிஃபார்ம், போர்டு, பெஞ்ச், சாக் பீஸ், டஸ்டர்னு இப்படி எல்லா செலவையும் 410 குழந்தைகளுக்கும் எழுதிருக்கீங்களே, எப்படிமா அது? இடிஞ்சு விழுற நிலையில இருக்கிற அந்த பழைய பில்டிங்க புதுசா கட்டி முடிச்சிட்டதா 3 லட்சம் ரூபாய்க்கு செலவு கணக்கு காமிச்சிருக்கீங்களே, அது எப்படி? இப்ப சொன்னாங்களே அந்த மாதிரி தான். பிறக்காத குழந்தைங்க படிச்சிட்டு இருக்க மாதிரி கெட்டாத பில்டிங் கணக்குல இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது பஞ்சாயத்து பள்ளிக்கூடம். இதுக்கு தலைவர் தர்மலிங்கம். ஆமா, நான் தான் தலைவர். நான் தான் ஊழல் பண்ணேன். இப்ப என்ன பண்ண போற?
இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற ஊழலை எல்லாம் ஜனங்க கிட்ட சொல்லிடுவேன். ஜனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாம் பழகி போச்சு. ஊழல் பண்றவங்கள தான் இப்ப ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. நான் மாத்தி காட்டுறேன். வேற புடவை இருந்தா மாத்திக்கட்டு. பொம்பளை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? இப்ப ஊருக்குள்ள போய் உங்க ஊழல் விவகாரத்தை பத்தி ஒத்தரவிடாம சொல்றேன். ஐயய்யய்ய. வீதி வீதியா நடந்து வீடு வீடா ஏறி உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா நானே கொண்டு வந்துடுறேன். ஏய், என்ன நிக்கிறீங்க? உட்காருங்கடா. போங்கடா. ஏய், எந்திரிச்சு போங்கடா. என்ன இது? ஏன் கதவு சாத்துறீங்க? ஏன் கதவு சாத்திட்டு போறாரு? அப்பதானே கதை மூவ் ஆகும். என்ன சொல்றீங்க? கிட்ட வராத. நீ அங்கேயே நில்லு, நான் இங்கேயே நிக்கிறேன். இந்த பாரு, கோடு கூட போட்ட தெரியுதா? நீ அங்க, நான் இங்க. உன்னை தொட கூட மாட்டேன். ஏன் டச் கூட பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட கெட்டு போயிட்ட. என்னது? என்னால் கெடுக்கப்பட்டவள் நீ. என்ன சொல்றீங்க? அடுத்த காட்சியை பா. வழிவிடுங்க, வழிவிடுங்க, தலைவர் வரார். யாரையா பார்த்தது? இவர்தாங்க. யோ, நீ உன் கண்ணால பாத்தியா? ஆமாங்க, டீச்சர் நம்ம கணக்கு உள்ள போய் கதவை தாப்பா போட்டத என் கண்ணால் நான் பார்த்தேங்க. அதனாலதான் வெளிக்கதவை நான் தாப்பா போட்டேன் தலைவரை. நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க. டீச்சர் எவ்வளவு படிச்சவங்க, நல்லவங்க. சச்ச, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு போயா போங்க. அவன் தான் திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றான்ல, உள்ள யார்தான் இருக்காங்கன்னு பாத்துருவோமே. ஆமா தலைவரை, பாத்துருவோம். எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்ல, ஏதோ நீங்க சொல்றதுனாலதான். குறையா என்னையா இதெல்லாம்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆத்துல காயிற புடவை கூட காத்துல என் மேல பற்றக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறவன். ஆனா இந்த விஷயத்துல இது வரைக்கும் தாடி வச்சு இந்த விஸ்வாமுத்தர் கூட உள்ள போயிட்டாராம். ஆப்டால் நானும் உங்கள மாதிரி மனுஷன் தானே. என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீயா அப்படி பாக்குற? நீங்க எல்லாரும் பண்ண தப்பையா நான் பண்ணிட்டேன். ஏதோ கல்யாணம் காட்சி இல்லாதவன் ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். அதை நீங்க எல்லாம் மன்னிச்சிட கூடாதா? நிறுத்தியா? எங்க அந்த டீச்சர்? வேண்டாங்க, வேண்டாங்க, அவங்க கிட்ட கேட்காதீங்க. கூப்பிடல. தலைவரே, நான் கூட சொன்ன தலைவரே, ஊரு கூடுச்சுன்னா அசிங்கமாயிடும்னு. ஊருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. என்ன தாயி, இப்ப ஊரே கூடிடுச்சு. சொல்ல வேண்டியது சொல்லு. தைரியமா சொல்லுமா, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவா? தடுக்கிக்கிட்டும் மினுக்கிக்கிட்டும் ஊரை சுத்தும் போதே எனக்கு தெரியும் எவனையோ ஒருத்தனை முந்தானில சுத்த போறான்னு. டீச்சர், காத்துல பறக்கிற தூசிய பார்த்தே களத்துல எவ்வளவு நெல் இருக்குன்னு கணக்கு போடுற ஆளு நான். என் ஆளே நீ கணக்கு பண்ணிட்டியே. நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர் இந்த வயசுல அவன் அறுத்துட்டு வர நிக்குது. ஊரை விட்டு துரத்திட்டோம்னா நமக்கு தான் அவமானம். மா தாயி, எஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இந்த ஊருக்குள்ள வச்சுக்காதேம்மா. போமா போ. விலகியா, விலகியா. இங்கே அழுகுறீங்க. இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா டீச்சர் அம்மா யோகியதையே? தலைவரே கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. யோ, இவனுங்க யோகிய பத்தி எங்கட சொல்றியா? கண்ணைக்கு செலவு பண்ணுங்க, கண்ட இடத்துல கட்டின சரி அவுப்பானுங்க. இவங்க சொல்ற உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு உத்தமி மேல சந்தேகப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப ஒண்ணுமே நடக்கலைங்கிறீங்களா? யோ, அப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா அவனை அவங்க கொலை பண்ணிருப்பாங்க, இல்ல தற்கொலை பண்ணிருப்பாங்க. தம்பிக்கு டீச்சர் மேல ஒரு பந்த பாசம், அதான் உண்மையை பொய்யா மாத்திரான். யாரையா பொய்யாக்குறது? நடக்காதவன் நடந்ததா சொல்லி நாடகம் மாறுற உன்ன. ராஜா, இந்த அளவு விட்டுடு. அவங்க சொன்னதுக்காக விட்டேன். இல்ல இப்படி ஒரு பழி சுமத்துற ஒண்ண இதே இடத்துல கொலை பண்ணிருப்பேன். வாங்க டீச்சர். யோ, இன்னென்ன வேடிக்கை? போங்கயா. பியோன், இதோ வந்துட்டேமா. நடக்க போற ஆண்டு விழாவில் அடுத்த வாரம். அது இல்லையா, அதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பங்கெடுத்துக்க போறாங்கன்னு நான் ஒரு லிஸ்ட் எழுதி கேட்டிருந்தேன். நாளைக்கு கிளாஸ் டீச்சர்லாம் வந்து எழுதி கொடுக்க சொல்லு. நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சுமா. என்னது, எனக்கு தெரியாம லீவா? ஐயோ, இது தெரியாதா? நம்ம ஊர் பண்ணாரு லீவ் விட்டாரு. என்னையா அது? இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் எச்சம். எனக்கு கூட தெரியாம எப்படி? நாளைக்கு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு, ஊரே அங்கதான் இருக்கும்.
செய்யுது. தலையில மழை பெஞ்சிருக்கு. எங்க மாட்டை பின்னால கொண்டு போய் ஒரு 1/2 கிளாஸ் ஊத்தி விட்டுமா? ராஜா ராஜாவா இத நான் ஒத்துக்க மாட்டேன். மாடு சரியான மாடு. மாட்டுக்கு பின்னால தகடு வச்சு அடக்கி விட்டாருங்க. சரி, சொன்னபடியே செயினை பொண்ணு கையால கொடுத்து போட்ட வேண்டியதுதான். நீங்க தான் சொன்ன சொல் தவற மாட்டீங்களாச்சே. அட நீங்க சும்மா இருக்க. இந்தாமா போட்டுருமா. அட இருங்கய்யா போட்டுருமா. அட இருங்கய்யா நாங்களா போட்டு போறோம். இந்தாமா போட்டுருமா. அட போட்டுருமா. பாத்தீங்களா? சும்மா விடாத வாத்தியார. மேல ஏறு. முடியாது. ஏறி மேல என்ன? ஒழுங்கா மரியாதையா உங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த செயினை உன் கையால என் கழுத்துல மாட்டு. சீ போயா. ஏய் குத்திருவேன். போ பின்னால. இப்ப மாட்ட போறியா இல்லையா? இல்லனா கண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளைல கழுத்துல மாட்டிருமா? இல்லைன்னா உன்னை பத்தி இவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இப்ப என் கழுத்துல இதை மாட்டலைனா உன் கழுத்துல நான் இதை மாட்டிடுவேன். யூ ராஸ்கல். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா அன்னைக்கு நடக்காதவன் நடந்ததா சொல்லி அத்தனை பேர் மத்தியில டீச்சர் அவமானப்படுத்திருப்ப. அன்னைக்கு அந்த டீச்சர் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கிறத இன்னைக்கு உன் பொண்ணு கேட்டு தெரிஞ்சுக்க.
க்ளோஸ் க்ளோஸ். ஐயா, அந்த ராஜா பையன் பட்டறையும் க்ளோஸ், நம்ம பொண்ணை தொட்ட அவன் கையும் க்ளோஸ். இனிமே அவன் பட்டற ராஜா இல்ல, நொண்டி ராஜா. அவன் கையால சாப்பிட முடியாது, அடுத்தவன் கையை தான் எதிர்பார்க்கணும். எல்லாம் ஐயாவோட கைங்கரியம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஐயா, சம்மட்டி பிடிக்காம எங்க அண்ணனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் கை குணமாயிடுமில்ல? என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கம்மா. வேலை செய்யற கையுமா வீணாயிடக்கூடாதுன்னு ஆத்தாள வேண்டிக்கோ. இந்த கசாயத்தை இப்ப குடுமா. தம்பி, கைய ரொம்ப அசைக்க வேண்டாம், அப்படி தாங்கனாப்புல வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? தைரியமா இருங்க. உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான். அழாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிரு பிடிச்ச ராதா தான். நீ நினைக்கிற தப்புமா. இந்த மாதிரி மூர்க்கத்தனமான வேலையெல்லாம் அவங்க அப்பன் தான் செய்வான். பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? வாங்க, யாரு பேருக்கு அர்ச்சனை? ராஜா, ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரே மீனரா சௌஜாதஸ்ய ராஜா நாமதேயஸ்ய ஜமானஸ்ய. உங்களுக்கு? ராஜா, ரேவதி நட்சத்திரம். ரெண்டு பேருக்கும் ஒரே பேரு, ஒரே நட்சத்திரம் தானே? ரேவதி நட்சத்திரே மீனரா சௌஜாதஸ்ய ராஜா நாமதேயஸ்ய யஜமானஸ்ய மகாகணபதே நமः அஷ்டோத்திர பூஜான் கரிஷ்யாபஹ. ஓம் மகாகணாதிபதயே நமः. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் கர்ணிதம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்த உபாஸ்மே. ஓம் ஏகதந்தாய வித்மே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ துந்தி பிரச்சோதயாத். மகாகணபதி பிரசாத பல சித்திரஸ்து, சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்து. மல்லிகா, நில்லுமா. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது திருந்துறாங்க, சில பேர் தன்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது திருந்துறாங்க. என்னால உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து இன்னும் நானே திருத்திக்கிட்டேம்மா. அவருக்கு இப்போ நல்ல குணமாயிடுச்சு. மல்லிகா, அன்னைக்கு உன் கழுத்துல இருந்த பாசிமணியை பார்த்து பணத்திமிர்ல ஏதேதோ கிண்டலா பேசிட்டேன். அதுக்கு பரிகாரமா இந்த செயினை உன் கழுத்துல நானே போட்டு விடுறேம்மா. வேண்டாங்க, இந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ இதை வாங்கிக்க மறுத்தேன்னா இன்னும் நீ என்ன நம்பலன்னு தான் அர்த்தம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்க அண்ணன் ஜல்லிக்கட்டுல எங்க காளை அடக்குனாரே, அதுக்கு பரிசா கொடுத்ததுதான் இந்த செயின். ஒரேயா இது உனக்கு தான் செய்யணும். என்னங்க, நில்லுங்க. கை நல்லா குணமாயிடுச்சா? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு வண்டியில வந்து உங்ககிட்ட நான் திமிரா பேசி உங்களை இன்சல்ட் பண்ணது தப்புதான். அந்த பாட்டிக்கிட்ட அவங்க பேரை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒப்பாரி பாட வச்சதும் தப்புதான். அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நான் உங்களை ஆம்பளைன்னு கூட பார்க்காம அடிக்க வந்தது தப்புதான். எல்லாத்துக்கும் மேல ஜல்லிக்கட்டுல நான் உனக்கு மொத்தம் கொடுத்த தப்பு தான். ஆளை விடு. ஐயோ, அது தப்பு இல்லைங்க, அது ஒண்ணுதான் சரி. அதுவே தப்புன்னா எல்லாமே தப்பாயிடும். இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன லவ் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி. ஆஹா. மாமரத்து குயிலே, மஞ்சமிடும் மயிலே, மாமரத்து குயிலே, பூ மஞ்சமிடும் மயிலே, ஆகாம போகாதையா, பூம்பீராப்பு ஆகாதையா. மாமரத்து குயிலே, மஞ்சமிடும் மயிலே, ஆகாம
சின்ன புள்ள மாறாப்பு காத்தோடு ஆடும். கல்யாண திட்டமிட்டு கண்ணாலே வட்டமிட்டு கண்டா உன் தோள் சேர தேடும். முந்தானை பந்தலிட்டு நான் தூங்கவா, 300 முத்தம் ஒண்ணா நான் வாங்கவா, அள்ளிக்கொள்ள நான் ஆச்சு நீ ஆச்சு வா. அங்கமெங்கும் மோகத்தில் தீயாச்சு வா. அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சு வா. மாமரத்து குயிலு மஞ்சமிடும் மயிலு. பார்க்காம போகாதையா, ஹே ஹே ஹே. உன் வீராப்பு ஆகாதையா. ஹே 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 ஹே. நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இன்னும் கொடுயா. ஹே மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு. பார்க்காம போகாதையா, ஹே ஹே ஹே. உன் வீராப்பு ஆகாதையா. ஹே ஹே ஹே. மானண்ணா மானும் இல்லே, மீனண்ணா மீனும் இல்லே, ராசாத்தி கண்ணென்ன கண்ணோ. நான் இன்னா நானும் இல்ல, நீ இன்னா நீயும் இல்ல, நீ இன்றி நான் இங்கே உண்டோ. நீ போகும் பாதை எல்லாம் என் பாதைதான், நீ பார்க்கும் பார்வை எல்லாம் என் பார்வைதான். மெட்டிச்சத்தம் நான் கேட்கும் சங்கீதம் தான். கட்டில் சத்தம் நான் தேடும் சந்தோஷம்தான். சந்தோஷ சங்கீதம் நாம் பாடலாம். மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு. மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு. பார்க்காம போகாதையா, ஹே ஹே ஹே. உன் வீராப்பு ஆகாதையா. ஹே 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 ஹே. நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இன்னும் கொடுயா. ஹே மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு. பார்க்காம போகாதையா, ஹே ஹே ஹே. உன் வீராப்பு ஆகாதையா. ஹே ஹே ஹே. என்னப்பா பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சுங்க. என்ன பெத்த ஐயா, நான் என்ன பண்ணுவேன் அப்பா அப்பா ஐயா, என் பேரனை பாக்கணையா, என்ன விடுங்கய்யா ஐயா, என்ன பெத்த ஐயா. பாட்டி, என்னய்யா? நான் பள்ளிக்கூடத்துல விளையாடும் போது என் டவுசர் அவுந்துருச்சு. நான் கட்டுறதுக்குள்ள என் மேல கல்லு விழுந்து நிறைய ரத்தம் வந்துருச்சு. நீ பயப்படாதய்யா, உனக்கு ஒண்ணு ஆகாது, நீ நல்லா ஆயிடுவே, பயப்படாதய்யா. இப்ப கூட என் டவுசர் அவுந்திருக்கு பாட்டி. நான் கட்டி விடுறேன் ஐயா, நான் கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன். இனிமே அவராதையா. என்ன என்ன ஐயா? ஐயா ஐயா, என்ன விட்டுட்டு போயிட்டியா ஐயா? ஐயா, என்ன அனாதை ஆக்கிட்டியா அப்பா? என்ன அனாதை ஆக்கிட்டியா? என்ன விட்டுட்டு போயிட்டியா ஐயா? என் ராசா, நான் வளர்த்த ராசா, என்ன விட்டுட்டு போயிட்டியா? இந்த பொம்பளை என்னைக்கு ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு இல்லையா? இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு என்ன தெரியும்? பிள்ளைகளை பெத்திருந்தா தானே அருமை தெரியும். சும்மா நிறுத்துங்கம்மா. விவரம் தெரியாம வாங்கி பேசாதீங்க. இடிய போற கட்டடத்துல எதுக்கியா பள்ளிக்கூடம் நடத்துறது? நிறுத்துங்கய்யா. கட்டடம் இடிஞ்சதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்?
கவர்மெண்ட்ல தர்மநிதி கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க புதுசா கட்டடம் கட்டுன்னு. இவன் எங்கயா கட்டினா? பழைய கட்டடத்துக்கே சுண்ணாம்பு அடிச்சு இதுதான் புதுசுன்னு ஏமாத்தி விட்டான். அயோக்கியம் அவனை கேட்காம பாவம் வாத்தியாரம்மாவை கேட்டா என்ன அர்த்தம்? ஐயா, இதையெல்லாம் நாங்க எப்படிங்க அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? அம்மா, நான் கேட்கிறேன். ரத்தத்துக்கு ரத்தம். அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். ராஜா, டீச்சரம்மா, தடுக்காதீங்க. ராஜா, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட உன்னை விட்டா எனக்கு வேற ஆளே தோணல. இது இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவன் இந்த ஊரையே அழிச்சிருவான். ஆமா டீச்சர், இத்தனை குழந்தைங்க சாவுக்கு காரணமா இருந்த அவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். நீ வாமா. வாங்க வாங்க வாங்க. ஜனங்களை பார்க்க நாம புறப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அவங்களே வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆள இல்ல. இந்த நடிப்பெல்லாம் இங்க நடிக்காத. நீ பண்ண அக்கிரமும் அடிச்ச கொள்ளையும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இவங்க உன்னை நம்பி ஏமாற தயாரில்ல. இப்ப என்ன தப்பு நடந்து போச்சு? அங்க கேளுங்க. பள்ளிக்கூடம் கட்டுறதா சொல்லி 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி முழுங்கிவிட்டு ஒண்ணும் தெரியாம மாதிரி முழிக்கிறியா? கலெக்டர் ஆபீஸ்க்கு போயா பலவன்னு பேசிக்கிட்டு நிக்கிறிய. கவர்மெண்ட்ல பணம் சாங்ஷன் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு இன்னும் வந்து சேரல. நடந்தது என்ன? பாழா போன பில்டிங் விழுந்து நம்ம குழந்தைங்க செத்தாங்க. நமக்கு ஏது குழந்தைங்க? யோ, ஊர் குழந்தைங்கன்னா நம்ம குழந்தைங்க மாதிரிதான். பாசத்தை பொழியறீங்க. அப்ப வாங்க கலெக்டர் ஆபீஸ் போலாம். இல்லையா? சரி போகலப்பா. இவங்களை கண்டா ஒரு பேச்சு, காங்கல்னா ஒரு பேச்சு. முதல்ல பள்ளிக்கூடம் இடிஞ்சு அடிபட்ட குழந்தைகளுக்கு பதில் சொல்லிட்டு போ. குழந்தைகளை வர சொல்லு, நாங்க பதில் சொல்றோம். பின்ன என்னங்க ஆஸ்பத்திரியில போய் பஞ்சாயத்து கொடுக்க முடியும்? கவுண்டரே, பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஜனங்க நொந்து போய் வந்திருக்காங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, உதவியா இருக்கும். வாங்க ஐயா, வந்து பணம் வாங்கிட்டு போங்க ஐயா. இந்தா, என்னதான் நீ அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சாலும் அதையெல்லாம் அவங்க நம்ப தயாரில்ல. ஏன்னா ஒன்ன பத்தின முழு விவரத்தையும் அவங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே நீ அவங்களை ஏமாத்தவே முடியாது. அட ஏன் தம்பி இப்படி பேசுற? அவர் எவ்வளவு நல்லவரு. ஆளுக்கு 1000 ரூபாய் தரேங்கிறாரு, அத போய் கெடுக்கறிய. அவன் 5-10க்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். வாங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, நான் சொல்ற கேளுங்க ஐயா. வேணாம் ஐயா. ஐயா, அவன் சொல்ற நம்பாதீங்க. அவன் உங்களை ஏமாத்துறான். ஐயா, அவன் சொல்ற கேளுங்க. சொல்ற கேளுங்க. கேட்க மாட்டாங்க. இந்த பணம் பாத்தீங்களா? அம்மா 100 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் வாங்க. ஏன் தம்பி, இப்போ உன் மனசு நொந்து போயிருக்கும்ல? போ, நீயும் போய் பணத்தை வாங்கிக்க. அதுக்கு வேற ஆள பாரு. இன்னைக்கு இவங்களுக்கு நீ பணத்தை கொடுத்து ஏமாத்தலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவங்களே உன்னை தூக்கிற காலம் வரத்தான் போகுது. அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். அண்ணி, ஆமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தியாமே. இனிமே மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொன்ன நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஆமா, இவர்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கியே, என்ன விஷயம்? இத பாரு, இதையும் மனசுல வச்சுக்க. இவருக்கு பொண்ணு பார்த்தேன்னு செய்தி கேள்விப்பட்டேன். நடக்கிறதே வேற. மூஞ்சி பாரு, உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு இழுப்பு கூட இல்ல. வர கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கமா. ஆனா கமிஷனை மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வச்சிரு. இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான். அது நீலகிரியாம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம். அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமிநாதன். புண்ணாக்கு வியாபாரமா? ஏற்கனவே தெரியுமா? எங்க இருக்கான்? சந்து முனையில விசில் அடிச்சா வந்துருவான். அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். சரி விடுங்க. அது அருப்புக்கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான். பெத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்ததெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறான். இவர் வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. வண்டியில இருங்க.
அண்ணே என்னம்மா நீ மட்டும் வர்ற மாப்பிள்ள எங்க ஏன் அழுகுற என்ன நடந்துச்சு அண்ணே ஏன் அழுகுற சொல்லுமா என்ன நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையா அண்ணே நேத்துக்கு ஆரம்பிச்ச வாழ்க்கை இன்னைக்கு விடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுண்ணே தங்கச்சி என்னம்மா சொல்ற ஆமாண்ணே எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கண்ணே எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்கண்ணே என் வாழ்க்கைய பாழாயிடுச்சுண்ணே இந்த பாருமா அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது ஏன் பொறுப்பு நீ தைரியமா இருமா யார் பாதே ஏங்க இங்க ஆனந்தன் ஒருத்தர் இருந்தாரு இருந்தாரு ஆனா இப்ப இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டாரா இது அவர் வீடு தானே யோ இது ஏன் சொந்த வீடியா? வீட்டை வாடகை கெடுக்கும் போதே இந்த ஊர்ல ஒரு மாசம் வேலை இருக்குன்னு எடுத்தான். வந்த வேலை முடிஞ்சிருக்கான், வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். இல்லீங்க நீங்க தெரியாம பேசுறீங்க இது அவர் வீடு தான். சொன்னா நம்ப மாட்டிய. வீட்டை பத்திரத்தை வேணா காட்டட்டுமா? வேணாங்க. அவன் சரியான ஃப்ராடு போல இருக்கு. இவனோட 4-5 பேர் தேடி விட்டாங்க. தங்கச்சி நீங்க சொன்னபடியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப பேசினபடி பணத்தை பார்த்து கொடுத்துட வேண்டியது தானே? என்னது பார்த்து கொடுக்க சொன்ன 100 200 400 இடையில 300. எங்க ஊர்ல எல்லாம் 300 கிடையாது 600. ஆக மொத்தம் 200 ரூபாய் ஆகி போச்சுது. என்னது பாத்தியே எங்க ஊர்ல 100 ரூபாயில 50 ரூபாய் மாதிரி. சரி ரெண்டுக்கு சரியா போச்சு. ஏன் கொத்தற பேஷம் பேஷம் அலைவீங்க, கொடுத்த உடனே பேமெண்ட்டுக்கு நச்சரிப்பீங்க. ஆட என்னங்க நீங்க வரதட்சணை கேட்டு புள்ளைக்கு அம்மாவா ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால தானே அவங்க நம்புறாங்க. என்ன ஓ மாப்பிளைக்கு அப்பா மாதிரியாடா இருந்த நீ? ஊருக்குள்ள அம்மிக்கல்லு கொத்துற மாதிரி இருந்து உன் மூஞ்சி. ஐயோ மூஞ்சியை பத்தி மாத்திரம் தயவு பண்ணி எதுவும் சொல்லிடாதீங்க, அவர் வருத்தப்படுவாரு. மூஞ்சியை பத்தி சொல்லாம இவன் மண்டைய பத்தி ஐயா சொல்ல முடியும்? எதை பத்தி? மண்டை என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. எப்படி? கொண்டைன்னு. அப்படியே வச்சுக்க. சரி இந்த கஸ்மாலங்களை தள்ளிட்டு போ நீ. ஐயாவே சொல்லிட்டாரு, வாமா தள்ளிட்டு போறேன். இந்த பாரு வரும்போது இதுங்களை எப்படி அள்ளி கொண்டு வந்தியோ அதே மாதிரி போகும்போது வாரி கொண்டு போயிரு. அந்த ராஜா கண்ணுல தென்படவே கூடாது. போ போ, யார் கண்ணிலையும் தென்படக்கூடாது. நல்லா மூடிக்க முகத்தை. போங்கடா போ. வெள்ளக்கண்ண பசங்களா, நீ யார பிஞ்சதலையோட நிக்கிறவன்? ஓ நீ ராஜபாட்டா? நியாயமா நீ எதுவுமே கேட்க கூடாது. கரும்பு தின்னது கூலி கேக்குற. ஐயா கிட்ட கேட்டு வாங்க. இந்தாப்பா உனக்கு பேசின 10,000. 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. டேய் 20,000 ரூபாயா? 20,000 ரூபாய் முழுசா கொடுத்தா உனக்கு உட்கார்ந்து என்ன தெரியுமாடா? குடுக்கறத வாங்கிட்டு மூடிட்டு போடா. ஏன் தம்பி இது உனக்கு பெருசா தெரியல? பண்ண தப்பும் பெருசாச்சுங்களா? புரியுது. போலீஸுக்கு தெரிஞ்சா 7 வருஷம், பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏமலோகம். அந்த ரூட்ல போனா நமக்கும் வசதி, செலவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எத்தனை நாளைங்க ஊருக்கு தெரியாம வாழறது? அப்ப பணத்தை இங்க வச்சுட்டு ஊர்ல போய் வாழு. தம்பி இத இப்ப வச்சுக்க, தீந்து அப்புறம் திரும்பி வா. இன்னும் தரேன் இந்த புடி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏதோ உங்களால முடிஞ்சதை பண்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ வருத்தம் தான். என்ன தலைவரே சொல்றீங்க? இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி இந்த ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. எங்கடி போற? எங்க போகணுமோ அங்கதான் போறேன். புரியும்படியா சொல்லு. பிறந்த வீட்டை விட்டுட்டு
ஒரு பொண்ணு நிரந்தரமா எங்கே போவா? புருஷன் வீட்டுக்கு. என்னையும் அப்படி நினைச்சுக்க. கட்டி வச்சது நாங்களா இருந்தா பொட்டி நிறைய நகை நட்டோட உன்னை அனுப்பி வச்சிருப்போம். ஆனா நீ வாழ போற இடம் தெரியாமலேயே வாசப்படியை தாண்டியம்மா. இல்ல, தெரிஞ்சுதாமா போறேன். ஒரு பொண்ணு தன்னை கட்டிக்கிட்டவனை தொட்டா என்ன, தொட்டவனை கட்டிக்கிட்டா என்ன? புரியுது. நீ இப்ப ராஜா வீட்டுக்கு போற. ஆமா, உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு தெரியுமில்ல? தெரிஞ்சதுனாலதாம்மா போறேன். ஒரு அப்பாவி பொண்ணோட சாவுக்கு காரணம் உன் புருஷன் தான் நல்லா தெரிஞ்சுதான் போறேன். தாலி கழுத்துல ஏறிட்டதுனால தலையெழுத்தேன நீ வாழ வேண்டியதுதான். ஆனா எனக்கு, நான் வரேன். இல்லடி, உங்க அப்பனே எதிர்த்துக்கிட்டு வாழ முடியுங்கிற தைரியம் உனக்கு இருக்கா? அப்பா என்ன போற இடத்துல எனக்கு புருஷனா வரப்போறவனே என்ன விரட்டி அடிச்சா கூட போராடி ஜெயிக்கணுங்கிற முடிவோட தான் போறேன். பட்டணத்துல படிச்சவளாச்சே, பண்பாட்டை மறந்திருப்பியோன்னு நினைச்சேன். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பலனை இப்பதாண்டி நான் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, இப்படித்தான் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். போயிட்டு வாமா. இந்த வீட்டை கூட்டி கூட்டியே கூணு விழுந்துரும் போல இருக்கு. கூட்ட கூட்ட குப்பை குறைய மாட்டேங்குது. எங்கிட்டு கடந்தேன் வரும் அந்த குப்பை. இந்த வீட்டுக்கு சாக்கு வேற. கொண்டாங்க. எப்படி நல்லா இருக்கு நீங்க வீடு கூட்டுற லட்சணம். பொம்பளை இல்லாத வீடுங்கிறது சரியா தான் இருக்கு. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த விளக்கு மாத்த போடணும் கூட்டிக்கு நிக்கிற? தெரியாம தான் கேக்குறேன், என்ன நினைப்பு நீங்க வந்திருக்க? இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிற நினைப்புலதான். எது மருமகளா? இது எத்தனை நாளா? இன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தியோ அன்னையில இருந்துதான். அது என்னைக்கோ நடந்தது. அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வம்புலக்கு வந்தியா? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? ஆமையா, ஆடியில வித விதைச்சி ஐப்பசியில அறுவடை பண்றோமே அந்த மாதிரிதாயா. இந்தா பழமொழியெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்த முடியாது. ஒழுங்கா மரியாதை விளக்கமாத்த போட்டு வீட்டுக்கு போ. இல்ல எனக்கு கட்ட கோவம் வராமா. வரட்டும், சந்தோஷம். கோவம் வந்தா சந்தோஷமா? ஆமா, உனக்கு கோவம் வந்தா எனக்கு முத்தம் கொடுப்பே. இப்ப வர்ற கோவத்துக்கு என்ன கொடுப்பனே தெரியாது. ஏயா எனக்கு என்னையா குறை? ஏய், ஏதோ ஊர்ல உன்னை ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்களே, அதை நம்பி உனக்கு கழுத்தை நீட்டலான்னு வந்தா ரொம்ப ஓவரா போறியே. இந்தா நீ என்ன சொன்னாலும் சரி, முதல்ல நீ இந்த நேரத்துல இங்க தனியா வந்து தப்பு. ஓ அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேற. என்னையும் தண்ணியும் என்னைக்கு ஒன்னா கலக்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாரியா, நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. நான் இங்க வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு நீ என்ன ஏத்துக்கணும், இல்ல சாவு நான் ஏத்துக்கணும். என்ன சாவுக்குன்னு பயமுறுத்துற? அப்படி சொன்னா தங்க வச்சிருவனா? அதெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல இங்க வா. ராஜா, என்ன இதெல்லாம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆள் என்ன ஊர் முன்னாடி தொட்டுட்டாரு. சுத்தமான தமிழ் பொண்ணு தொட்டவனை தான் கட்டிக்குவா, இல்ல தற்கொலை பண்ணிக்குவா. இப்ப சாவுதான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நில்லுமா, நீ உள்ள போ. டீச்சர், இந்த பொண்ணோட அப்பாவே இவளை கடத்திட்டு போக வந்தா கூட நீதான் அவளுக்கு ஆதரவு அளிக்கணும். புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இவ அலட்சியப்படுத்தி இருந்தான்னா இந்நேரம் ஏதாவது மாடி வீட்டுக்கு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அர்த்தம் உள்ளதா எடுத்துக்கிட்டதுனாலதான் உன் வீடு தேடி வந்திருக்க. ஒரு நல்ல நாளா பார்த்து இவ கழுத்துல தாலியை கட்டு. புரிஞ்சுதா? அவ ஒண்ணு சொல்ல மாட்டா. நீ உள்ள போமா. நீ உள்ள போமா. அந்த பொண்ணை உள்ள போய் ஏதாவது மிரட்டின? தலைவரே, தலைவரே, பாப்பா கிடைச்சிருச்சு. அந்த ராஜா போய் வீட்டுல தான் தங்கி இருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம். தர்மலிங்கத்தோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊர்ல எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. இந்த அசிங்கத்தை போக்க ஒரே வழிதான் இருக்கு.
என்ன நம்ம ஆளுங்களை விட்டு பாப்பாவை தூக்கிட்டு வர்றதானே? அதனால அசிங்கம் போயிருமா? பின்ன பேசாம அந்த பயலுக்கு நம்ம பாப்பாவை கட்டி வச்சிட வேண்டியதான். ஐயோ அற்புதம்! இந்த முடிவை நீங்க ஜல்லிக்கட்டுல எடுத்துக்கணும் தலைவரே. மீனாட்சி, மீனாட்சி, நம்ம ராதா கிடைச்சிட்டா. அவ எங்க இருக்கா தெரியுமா? அந்த ராஜாவோட வீட்டுலதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பைத்தியக்காரி, பயப்படாத. ஏதோ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவனுக்கே கட்டி வச்சிருவோம். சந்தோஷத்தை பாரு. போய் தாம்பாளத்துல வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே புறப்படு. ஊர் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி நாம போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவோம். புறப்படு. சரிங்க தலைவரே, எப்படி இவ்வளவு சீக்கிரமா உங்க மனசு மாறுச்சு? என் மனசாவது மாறுறதாவது. யோ, நாளைக்கு நிச்சயமாயா பண்ண போறோம். என் பொண்ணு அவன் வீட்டுல இருந்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வர்றதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம். தலைவரே, உங்க மனசோ மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. என்ன யாரையுமே காணோம்? நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டானுங்களா? யோ, வந்த விஷயத்த சொல்லியா? ஓ, அந்த விஷயத்தியா? நடக்க கூடாது நடந்துருச்சு. பாப்பாவா பார்த்து உன் வீட்டை தேடி வந்து உட்கார்ந்துருச்சு. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடி பேசுறதுக்கு முன்னாடி ஒத்து போயிருவோம்னு தலைவரே வந்திருக்காரு. ஆமா மாப்பிள, உங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா எல்லாருக்கும் கௌரவமா போயிரும்ல. அதான் நான் கூட இறங்கி வந்துட்டேன். இல்லம்மா? மாப்பிள, கட்டிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருந்தா பெத்தவங்களுக்கும் மரியாதை இருக்காது, மத்தவங்களும் மரியாதை இல்லாம பேசுவாங்க. என்ன டீச்சர் அம்மா சொல்றது சரிதானே? என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. அவங்க முன்னால தட்டை வாங்கிக்கிட்டு ராதாவை அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு வாரத்துல நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் ராதா உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கிறது தானே நியாயம், இல்லையா டீச்சர்? அப்பா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்பா, எங்களுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் இல்ல? ஆமாண்டா கண்ணா. அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடணும்ல? ஆமாண்டா கண்ணு. மறுபடியும் எப்ப நான் இந்த வீட்டுக்கு வரலாம்? என்னம்மா இது? ராஜா உங்க கழுத்துல ஒரு தாலியை கட்டினதும் நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாமா? அதானேமா முறை. அப்படியா? ஆமாம் தாயி. மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு தெரியாம இன்னைக்கு காலையில தான் நாங்களே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரசிடென்ட் சார், தாலி கட்டினதுக்கு அப்புறம் பொண்ணு புருஷன் வீட்டுல இருக்கிறதான முறை. என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, இல்ல எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை வாழ போறேன்னு நான் பாத்துறேன். கவலையே வேண்டாப்பா. வாழா வெட்டியா வந்து நின்னு தினம் தினம் உங்க நிம்மதியை சாகடிக்கவும் மாட்டேன். உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே நாள்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்கவும் மாட்டேன். புரியுதாப்பா? ஏன் நிக்கிறீங்க? தட்டி கொடுத்துட்டு போங்க. கொண்டு வந்த தட்டெல்லாம் திரும்பி கொண்டு போக கூடாது, கொடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு ஓரமா மறைவுக்கு வா கொடுக்குறேன். போடா போக்கி போயா சக்கி. சம்பந்தி ஒரு வாய் சாப்பிட்டு போறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ராஜா, ராத்திரி ஒரேடியா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளின, காலையில சத்தம் போடாம கழுத்துல தாலியவே கட்டிட்டு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. கத்தாதீங்க. நீங்க மட்டும் என் அனுமதி இல்லாம என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். நான் மட்டும் உங்க அனுமதி இல்லாம நீங்க கட்டதா சொல்லி என் கழுத்துல இந்த தாலியை போட்டு கூடாதா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என் அப்பா இங்க வந்ததே எங்க 2 பேரையும் பிரிக்கத்தான். அவர்கிட்ட இந்த தப்பிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக சும்மா அந்த பொண்ணை மிரட்டாத. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 2 பேரும் ஊருக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க. இனிமே உங்க கௌரவமும் இந்த பொண்ணு பாதுகாப்பும் அது உண்மையாக்குறதுல தான் இருக்கு. வரமா? அண்ணே, நீங்க உள்ள போங்க, நான் பஸ் நைட்டு பால் பழம் வாங்கிட்டு வரேன். ஏய், உங்களுக்கு தான். தாயே, என்ன மன்னிச்சிருமா. என் பக்கத்துல நீ இருக்கிறேங்கிற நம்பிக்கையில தான் நான் மனசார விரும்புறவரே எனக்கு புருஷனா வரணும்னு இந்த பொய் தாலியை கட்டிக்கிட்டேன். இந்த தாலியை
அவர் கையால என் கழுத்துல கட்டுற வரைக்கும் இது உன் காலடியிலேயே இருக்கட்டும். அடிங்கோ அடிங்கோ அடிங்கோ. என்ன அது? ஓங்கி கன்னத்துல பலார்னு ஒரு அறை கொடுங்க, அப்புறம் சொல்றேன். முதல்ல சொல்லு. நம்ம பாப்பாவுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாம போச்சே, அதுக்குதான். என்ன இருந்தாலும் அது உங்க ரத்தம் இல்லையா, அதான் சத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அப்பங்கிட்டயே மகளை மோத விட்டுட்டு அப்பாய் மாதிரி நடிச்சு வேடிக்கை பார்த்துதானே, அவனை சும்மா விடக்கூடாதுங்க. விரல புடிச்சு கடிச்சு வச்சிடணுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த விரல கடிக்கலன்னா? நாளைக்கே நம்ம பொண்ணு நம்ம அழைக்காமலே வீட்டுக்கு வந்துருவா. எப்படி? இன்னைக்கே அந்த பயலை க்ளோஸ் பண்ணிடுவோமா? இது நம்ம வழி. கரெக்ட். இத பாருங்க, நான் என்னோட வாழ்நாள்ல எனக்குன்னு எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப என்ன வேணுங்கிற? நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அதான் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கால. அந்த வாழ்க்கை நிலைக்கணும்னுதான் உங்ககிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன். மறுபடி நடந்ததோ விதிப்படி நடந்ததோ, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுதான். தயவு செஞ்சு அவ வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க, அவளை விதவையாக்கிடாதீங்க. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். அதெல்லாம் என்ன எடுக்க முடியாது. இந்தா பாட்டு பாடி என்ன மயக்க முடியாது. ஏன் மயங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கா? என் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. அப்ப பேசாம படியா. உன் கற்புக்கு நான் கேரண்டி. உன் கற்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னேன். கற்புக்கு நீ கேரண்டியா? சாப்பிடியா? வேண்டாம் வேண்டாம். சும்மா படுத்தா தூக்கம் வராதுல்ல, அதுக்கு நானே சாப்பிடுறேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாக்காதையா, சாப்பிடும்போது பார்த்தா வயித்த வலிக்கும். வயித்த வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன எண்ணெயில செஞ்சானோ? வயித்த வலிக்கிறியா? நான் அப்பவே சொல்லல சாப்பிடும்போது பார்த்தா வயித்த வலிக்குன்னு. கேட்டியா? ஐயோ, வயித்த வலிக்குதியா? வயித்த வலிக்குதியா? நீ எதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, ஐயோ, அம்மா. ஆமா, உண்மையில வலிக்குதா? ஆமா. ஐயோ. ஆச்சு. என்ன ஆச்சு? அதுக்குள்ளேயும் ஆச்சு? அவளுக்கு வயித்த வலியா? கதவை திறங்க. என்ன வழியா இருந்தாலும் சரி, விடியற வரைக்கும் கதவை திறக்க முடியாது. ஐயோ, முடியலையே. ஐயோ, அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேற வயித்த வலி கத்துற. இப்ப என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அங்க விளக்கெண்ணெய் இருக்கு, எடியா. ஆஞ்சே, இந்தா அட்டையை தின்னு. சரி, இந்தா. ஐயோ, அம்மா. அம்மா, முடியலையே. இந்த விளக்கெண்ணெய் எங்க தடவுறது? என் தலையிலயா? தலையிலயா? சரி. என் வயிற்றுலயா? வயித்துலயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, இரு இரு, கத்தாத தடவுறேன். ஏய், என்ன எல்லாம் நடிப்பா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதாமா. ஐயோ, சோகமா இருக்கிற உன் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கட்டும்னு தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். என்ன தப்பா நினைக்காதயா? யோ, குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன்ல, நீ ஏன் துவைக்கிற? என்று நான் துவைக்கிறேன். நீ பெரிய இடத்து பெண், நான் ஒரு தொழிலாளி. ஏன் சட்டையை நீ துவைக்க கூடாது.
அது மட்டும் இல்ல இத நான் சுக்க துவைக்கணும், ஏன்னா இது பழைய துணி. எனக்கா தெரியாது? தோச்சு காட்டுறேன், அதுக்கப்புறமா சொல்லு. எந்திரு. அட எந்திரியால. அடடடடடா. துவைக்க விட மாட்டேங்கிறா, தூங்க விட மாட்டேங்கிறா, குளிக்க விட மாட்டேங்கிறா, வந்து உட்காந்துட்டு ஒரே தொந்தரவா போச்சு. நம்ம நிலைமை இருன்னு சொல்லல, போன்னு சொல்லல, ஒரே புலம்ப வேண்டியதா போச்சு. போ, என்னத்தை செய்வனதுல போ. என்னையா புலம்புற? இல்ல உன்ன வெளியே போன்னு சொல்ல முடியல, ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வெளியா இருக்கு. அதானே பார்த்தேன். வர்றேன். யோ, சமையல் ஆயிப்போச்சு, சாப்பிடுவாயா? நீ சமைச்சத நீயே சாப்பிடு, உன் கையால சமைச்சத நான் சாப்பிடுற மாதிரி இல்ல. ராதா, அம்மா. வாமா, எப்படிமா இருக்க? என்னடா இது, நான் கேட்க வேண்டியதை நீ கேக்குறியே. நீ எப்படிமா இருக்க? நான் எனக்கு என்னம்மா குறை? ராசாத்தி மாதிரி இருக்கேன். நான் தான் அவருக்கு உயிருமா. ஒருவேளை சாப்பிட்டா கூட என் கையால தான் சாப்பிடுவார். நான் உன்னை பெத்தவடி, உண்மையை சொல்லு. இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீர்னு இன்னொரு போய் சொல்லாத. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீயே கழுத்துல தாலி கட்டிக்கிட்டது, அவரு சாப்பிடாம இருக்கிறது, அதுக்காக நீ சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை நாளைக்குதாமா இந்த போராட்டம்? என் உயிர் இருக்கிற வரைக்கும். எந்த நம்பிக்கையிலமா? இரக்கமுள்ள மனுஷனா இருக்கிறதுனாலதான் இருக்க இடம் கொடுத்தாரு. அது மாதிரி அவர் மனசுலயே இடம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த உனக்கு இப்ப வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தம்மா, இதை வச்சுக்க. வேண்டாமா, பணத்தை கொடுத்து அவரை அவமானப்படுத்த நினைக்கிறியா? வேண்டாம். வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட, இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் வரேம்மா. இது சாப்பாடு இருக்கா? நான் சமைச்சா நீ என்ன சாப்பிடவா போற? இல்ல உண்மையில எனக்கு பசிக்குது. சமைச்சாச்சா இல்ல சமைக்கணுமா? இந்த பள்ளிக்கூட மேட்டர் எவ்வளவு பெரிய விஷயம், அத பத்தி ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. குழந்தைங்க இறந்து போன விஷயம், பஞ்சாயத்து தலைவர் பணத்தை கையாடல் பண்ண விஷயம், எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா எழுதி கவர்னருக்கு ஒண்ணு, ஐஜிக்கு ஒண்ணு, கலெக்டருக்கு ஒண்ணுன்னு தான் அனுப்பியிருக்கேன். ஆனா பதில் தான் இன்னும் வரல. வந்துருச்சுமா, பதில் வந்துருச்சு. வழியில போஸ்ட்மேனை பார்த்தேன், அவன் என்ன போஸ்ட்மேன் ஆக்கிட்டா. இந்த வாங்கிக்க. இது நீங்க கவர்னருக்கு அனுப்பின லெட்டரு, இது கலெக்டருக்கு அனுப்பின லெட்டரு, இது ஐஜிக்கு அனுப்பின லெட்டரு. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? குட்டி படி. உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? நிஜமா தான் சொல்றேன், படிச்சு பாருமா. அப்புறம் எதுக்கு சார் நான் வேற படிக்கணும்? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க, நான் உங்களை நம்புறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. தேங்க்ஸ். அப்ப வரேன் டீச்சர், வரேன் தியாகி. வேலை போயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? இல்ல சார், சந்தோஷப்படுறேன்.
பல விஷயங்களை நான் சுதந்திரமா சந்திக்கிறதுக்கு இந்த வேலை ஒரு தடையா இருந்துச்சு. அந்த தடை இன்னையோட நீங்கிடுச்சு. இதை கிழிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. அடுத்த மாசம் வரப்போற பஞ்சாயத்து தேர்தல்ல அந்த தர்மலிங்கத்தை நார் நாரா கிழிக்கணும். பூ எனக்காக வாங்கிட்டு வந்தியா? இல்ல வர்ற வழியில பூக்காரு என் கையால பூ வாங்கினா வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னாப்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்க. எந்த சாம்பார் எனக்கு என்ன? ஆமா, காதலையும் கழுத்தலையும் போடுற நகைங்க கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஏய், வாயில என்ன கொலக்கட்டை வச்சிருக்க? நகை எங்கன்னு சொல்லு. நான் நகையோட இருந்தா என்ன, வெறும் கழுத்தா இருந்தா என்ன, அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? தாலி இல்லாத கழுத்துக்கு தங்க நகை வேற வேண்டி கிடக்குதா? கேக்குறதுக்கு பதில் சொல்றத விட்டுவிட்டு விவகாரத்தை வேற மாதிரி திருப்பியா? நகை எங்கன்னு சொல்லு. சும்மா கத்தாதையா. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வாங்கின கடனுக்காக வட்டிக்காரன் வந்து உன்னை திட்டினான். அதான் நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். நகைய கழட்டி கொடுத்தியா? நான் பட்ட கடன் அடைக்கிறதுக்கு நீ யாரு? அன்னைக்கு இப்படித்தான் உங்க அம்மா படத்தை தான் கொடுத்து நான் ஒண்ணு இல்லாம சொல்லாம சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால ஊரை என்ன பார்த்து கேளா பேச போகுது. என்ன அவமானப்படுத்துறதுக்கும் என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்க. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். அது கேட்க நீ யாரு? நான் யாரா? இந்த பாரு, என்னைக்கு இந்த வீட்டுல என் கூட உன்னை தங்க வச்சனோ அன்னைக்கே உன்னை ஏத்துக்கிறதா அர்த்தம். அத முதல்ல தெரிஞ்சுக்க. உன் மேல அன்பு இல்லாம இல்ல, ஆசை இல்லாம இல்ல. ஊருக்கு முன்னால நீயா உன் கழுத்துல கட்டிட தாலிய அதே ஊருக்கு முன்னால எப்ப நான் உங்க கழுத்துல கட்டணும் அன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையான புருஷன் நடந்துக்க முடியும். அந்த காலம் சீக்கிரமா வரும். எங்க நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னுதான் ஆத்திரத்துல அவசரம் அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? பொண்டாட்டி அடிச்சதுக்கு புருஷன் மன்னிப்பு கேட்கணுமா? நாராயண விடுது அந்த விடுங்க. நீங்க அங்க போங்க. என்ன அக்கமா இருக்கு? நிறுத்துங்க. ஏன் தூக்கி போறீங்க? ஐயா, எதுக்கு அதெல்லாம் தூக்கி வெளிய போறீங்க? ஐயா, சொன்ன கேளுங்க. ஐயா, சொன்ன கேளுங்க. ஐயா, ஐயா. ஐயா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். எரியாதீங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுதுயா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஐயா வேறயா, வெளியே வீசுறாங்களே. ஐயா, எதுக்காக எடுத்து வீசுறீங்க? கணக்கு சொல்லுங்க. அதெல்லாம் ஆபீசர் போய் கேளு. யோ, இவர் தள்ளியா? ஐயா, ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? ஏயா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆபீஸ்ல போய் கேளப்போ. ஆமா, ஏன் பாத்திரம் அள்ளி வெளியே வச்சிருக்கீங்க? சொசைட்டில லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாம இருந்தா ஜப்தி பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் லோன் வாங்கல. ஒழுங்கா மரியாதையா பாத்திரங்களை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. இல்ல நடக்கிறது வேற. சார், லோன் வாங்குறதுக்கு ஆதாரம் இருக்க? ஐயா, என்ன ஆதாரம் இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது கையெழுத்து இல்ல, கை நாட்டு. எல்லாம் கை நாட்டு. என்ன ஒரே தேதியில கை நாட்டு போட்டிருக்காங்க? ராஜா,
இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சார் எது எப்படி இருந்தாலும் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். உங்க சட்டத்தை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்க பண்ண மாத்திரம். வச்சுட்டு போறீங்களா இல்ல? பொறுமையாரு. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இந்தாங்க ஸ்டே ஆர்டர். இதெல்லாம் அந்த தர்மலிங்கத்தோட மோசடின்னு ஏற்கனவே தெரிஞ்சுதான் கோர்ட்ல இருந்து தடை உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சரி சார். யோ எடுத்த சாமான திருப்பி வச்சுட்டு வேன்ல இருங்க. இந்தாங்க. சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க உங்க பாத்திரம். நல்ல நேரத்துல வந்தீங்க. ஸ்கூல் இடிஞ்சு விழுந்த போது உங்களுக்கெல்லாம் உதவி பணம் தர்றதா சொல்லி கையெழுத்து வாங்கினானே, அந்த கையெழுத்தை வச்சே கவர்மெண்ட்ல லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி உங்களை எல்லாம் மோசம் பண்ணிருக்கான். அதுக்குதான் அந்த ஜப்தி. இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், யாரும் கையெழுத்து போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப தலை உடிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்திர பட்டம் வழி வந்துச்சு, நாளைக்கு உங்களையே நடுத்தரவுல நிக்க வச்சானா? தருமலிங்க ஒரு அயோக்கியங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா? ஏழைங்க சொத்தை கொள்ளையடிச்சு வாழ்றவனை விட்டு வச்சா உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு ஆபத்து. இதுக்கு உடனே முடிவு வெட்டி ஆகணும். தர்மலிங்கம் 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 தர்மலிங்கம். ஏய் அங்கேயே நில்லுங்க. யாராவது படிக்கட்டுல காலை வச்சீங்க நெருப்பள்ளி கொட்டிடுவேன். ஏய், உரைக்கிற நாய் கடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது. தலைவரே உங்களை நாய்ங்கிறாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊரே என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஊரு ஒன்ன சுத்தி வரல, ஊர் பணத்தை நீ மொத்தமா சுத்தினியே, அதுக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்கோம். என்ன வளர்ற? உதவித்தொகை வாங்கி தர்றதா சொல்லி லோன் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அநியாயமா லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்கே, அதுக்கு பதில் சொல்லு. தாயே தலைவரே கொஞ்சம் மரியாதை கொடு. அட்டி செருப்பால நறுக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா? சும்மா கடடா. யோ பெரிய மனுஷா, மரியாதையா எங்க பேர்ல எடுத்த லோனை திருப்பி கொடுத்துரு. கம்மனு கடை. தலைவர் அவருக்காக லோன் வாங்கினாரு. இந்த ஊருக்கு மழை வேணுங்கிறதுக்காக ஆத்தா தலைவரோட கனவுல வந்து என்ன தங்க தேர்ல வச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொன்னா. அப்படிங்களா? அப்படிங்களே. அதே ஆத்தா எங்க கனவுலயும் வந்தா. அப்ப கேட்டிருப்பாளே. கேட்டாள். என்ன கேட்டா? உன் தலைவனோட உயிரை. என் உயிர் தான் உங்களுக்கு தேவைன்னா தாராளமா எடுத்துக்கங்க. ஏன்னா நான் உங்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பதவியில உட்கார்ந்த நாள்ல இருந்து பல நல்ல திட்டங்களை போட்டு உங்களுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு சில ஆளுங்க உங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எங்களை தூண்டி விடல. பாதிக்கப்பட்ட நாங்களே நியாயம் கேட்க வந்திருக்கோம். டேய் கை நீட்டி பேசாதடா. மரியாதையா பணத்தை வாங்கி கொடுடா. கம்பெனிக்கு பணம் கொடுக்க முடியாது. இந்தாங்க, இவங்க கிட்ட இப்படி பேசுறா சரிப்பட்டு வராது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். வாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வளைஞ்சு வேணாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எங்களை நீங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆட்கள் உண்டு. அதிகாரம் உங்க கையில இருக்கறனால தானே அத்துமீறி பேசுறீங்க. வரப்போற தேர்தல்ல உங்களை பதவியில இருந்து இறக்குனாதான் உங்க கொட்டை அடங்கும். அடங்கு? என்ன பார்த்து சொல்றியா? இது வரைக்கும் தேர்தல்ல என்னை எதிர்த்து நிக்க எவனும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அதான் தலைவர் அண்ணன் போஸ்ட்லயே வந்து நிக்கிறாரு. இனிமே எந்த போஸ்ட்லயும் ஜெயிக்க முடியாது. இடுப்புல எலும்பு இருந்தா இந்த தேர்தல் என்ன பாரு. இந்த தேர்தல்ல என்னை எதிர்த்து எந்த பயனுக்காரன் நான் பாத்துறேன். வேணும்னு அடிக்கிறோட கருப்பட்டி தலையா. என்ன தைரியம் இருந்திருந்தா அந்த பையன் நாக்கு மேல பல்ல போட்டு தன்னை எழுத்தரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கேட்டிருப்பான். அந்த அயோக்கியன் தர்மலிங்கத்தை எழுத்தரிக்க போறது யாருன்னு இன்னைக்கு இங்கேயே இப்பவே முடிவு கட்டி ஆகணும். பதவியோட பெருசு பதவியில உட்காரனுடைய தகுதி தான். அந்த வகையில பார்த்தா தனக்குன்னு யாருமே இல்லாம தன்னையே பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சவங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல ஊழல ஒழிக்கணும்னு சொன்னவங்க, நமக்காகவே அவங்க வேலை இழந்து நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து இந்த கிராம மக்களுக்காக பாடுபட்டவன் நம்ம சாரதா டீச்சர். நம்ம டீச்சர் தான் அந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து இந்த தேர்தல்ல நிக்கணும். ராஜா என்னப்பா இதெல்லாம்? ஐயா என்னங்க இது? என்ன போய் டீச்சர் அம்மா, ராஜா சொல்றது கூட எனக்கு சரியாத்தான் படுது. இத பாருங்க, இந்த கிராமத்து ஜனங்கள் முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னா, இந்த கிராமத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா நீங்க தான் நிக்கணும். சாரதா டீச்சர், சாரதா டீச்சர், சாரதா டீச்சர், சாரதா டீச்சர். என்ன தலைவரே? தலைவரா? அதான் தேர்தல் எல்லாம் வேலை செய்றீங்கல்ல? வேலை செஞ்சா தலைவரா? நான் எப்பவுமே தலைவருக்கு தொண்டன் தான். அது சரி, ஓட்டு வேட்டெல்லாம் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பாரு, உங்க அப்பனுடைய அக்கிரமங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் முகத்திரை கிழிக்கிறேன். நீங்க சொன்னா நம்பிடுவாங்களா? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். பெத்த பொண்ணே அப்பனுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணா தாய்க்குலம் ஓட்டல நமக்கு தான். சொல்லாத, செய்யி.
செஞ்சா என்ன தருவ? என்ன தருவனா? மேடம் கழுத்துல வெற்றி மாலைனா உன் கழுத்துல என் மாலை. நெசமாவா? சத்தியமா. எங்கள் ஓட்டு மேடம் சாரதாவுக்கு. எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நமது ஓட்டு நமது ஓட்டு உங்கள் ஓட்டு. வாங்க வாங்க கேளுங்க. இனிமேலாவது இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கணும்னு தான் மேடம் சாரதாவை நாங்க தலைவியா நிறுத்திருக்கோம். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த தலைவரை கெட்ட தலைவர்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் எங்க மேடம் சாரதாவுக்கே ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறோம். சரி, பாப்பாவே வந்து கேக்குது, நாமளும் ஒரு தடவை அவங்களுக்கு போட்டுருவோமே. நாம பெத்ததே ஒண்ணு, அது பேசுறது பாத்தியா? இப்படி பேசணும்னு தெரிஞ்சுட்டா இன்னொன்னு பெற்றிருப்பீங்களா? அப்பா, எங்களை குத்துறதா நினைச்சாவது முத்திரைய எங்க சின்னத்தை பார்த்து குத்திருங்க. நான் குத்துறேன். வாங்க, இவங்க ஓட்டெல்லாம் நமக்கு தான். எங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு. எனக்கு ஓட்டு இல்ல, நான் வெளியூரு. கட்சி மாறுறது சகஜம். முடிந்த பஞ்சாயத்து தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி சாரதா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்து நின்ற திரு தரமலிங்கம் அவர்கள் டெபாசிட் தொகை இழந்தார். எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு எல்லாருக்கும் சகஜங்க. ஆனா டெபாசிட் போக வச்சிட்டாங்க, அது என்னால ஜீரணிக்க முடியல. நன்றி கேட்ட ஜனங்க. தலைவரே, நம்ம இந்த பக்கமே போக வேண்டாம், இந்த பக்கம் போலாம். தலைவரே வணக்கம். வணக்கம். இது வேற பொம்பளைன்னு கும்பிட்டுங்க, நீங்க வாங்க. ஏன் திரும்பிட்டீங்க? திரும்பினா தாம போக முடியும். 20 வருஷமா உங்களையே தலைவரா மதிச்சு பழக்கப்பட்ட ஜனங்க இல்லையா? அதே ஜனங்க தப்பு. அதான் சொல்லி திருத்திட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்க. ஐயோ, அதுக்கு இல்லைங்க, நம்ம ஜனங்க தானே, எதுக்கா பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டேன். பயமா? எங்களுக்கா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். எல்லாரும் ஆளை வச்சு அடிப்பாங்க, ஆனா நீங்க ஆத்தாளை வச்சு அடிக்கிறவங்களாச்சே. என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவல்ல, உனக்கு பாடம் புகட்ட வந்தவ. புரிஞ்சிருக்குமே? சாரதா. ஆஹா, திருமதி சாரதா ராஜா ராம். ஏழைகளின் துயர் துடைக்க வந்த தலைவி சாரதா. உத்தம தலைவி சாரதா. நமது வெற்றி தலைவி சாரதா. ஏழைகளின் விடிவெள்ளி சாரதா. இந்த வெற்றிக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நான் ஜெயிச்சேன்னு சொல்றதை விட இந்த ஊரு ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும். இனிமே உங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாடுபடுவேன். இந்த கிராமத்துக்கே நல்ல காலம் பிறந்தாச்சு. மாலை போடுங்க. இந்த மாலை நியாயமா நம்முடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி பாடுபட்ட தியாகி சத்தியமூர்த்திக்கு தான் சேரணும். ஐயா வாமா. நாம ஜெயிச்சிட்டோம் ஐயா, ஜெயிச்சிட்டோம். அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லு, ஜெயிக்கிறத தவிர நமக்கு வேற என்னமா தெரியும்? அடடே, அதுக்காகத்தான் இந்த மாலை மரியாதை எல்லாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த வெற்றியே உங்களால கிடைச்சது தானே, முதல்ல உங்களை கௌரவிக்கணும் தான் வந்தேன். இந்தாங்க. ஐயா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? இல்லம்மா, இந்த ஊர் ஜனங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா? நடந்துராதா அப்படின்னு என்னை விட அதிகமா துடிச்சது என் மகன் தான். ஐயா, நியாயமா இந்த மாலை அவனுக்கு தான் போடணும். ஐயா, உங்களுக்கு இப்படி ஒரு மகனா? எல்லாருக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வரலாறு இருக்கும். ஆனா என் பையன் பிறந்ததே ஒரு வரலாறுமா. அந்நியங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தமே, அந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டு இந்த அடிமை மண்ணுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட கூடாதுன்னு சுமார் 18 வருஷம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சே வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு இந்த அற்புதமான பையன் பிறந்தான். என் லட்சியம் என்னவோ அதுதான் அவன் லட்சியம், என் கொள்கை என்னவோ அதுதான் அவன் கொள்கை.
எல்லாத்துலயுமே ஒத்து போறோம் நாங்க. ஒரு ஒரு விஷயத்துல மாத்திரம் ஒத்து போக முடியலம்மா. டே எனக்கு பிடிச்ச பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதாடா நல்லா இருப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நான் யார காதலிக்கிறேனோ அவளைத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னு பக்கத்து கிராமத்துல இருந்து யாரோ ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டாமா. அன்னைக்கு வீட்டை விட்டு போறவன் தான். அதுக்கப்புறம் அவரை ஆத்த அடிச்சு கொண்டுட்டாங்கிற செய்தியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? ஏம்மா, இவனை ஆத்த அடிச்சு போட்ட செய்தி உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, நீங்க உங்க மகனை தான் இழந்தீங்க, ஆனா நான் என் மாங்கல்யத்தை இழந்துட்டேங்க. அப்போ அப்போ நீ? நான் தாங்க உங்க மருமக. அவர் இறந்துட்டதா இந்த ஊரையே நம்ப வச்ச அந்த தர்மலிங்கம் ஆளுங்களை வச்சு அவரை அடிச்சு கொண்டுட்டாயா. இன்னைக்கு அவளுக்கு பதவியேற்பு விழாவா? ஆமா, ஆதியில இருந்து உங்களை வீதியில் நிக்க வச்சிட்டு பாதியில வந்து இன்னைக்கு பல்ல கேறிட்டாளே. ஏற விட மாட்டேன். ஒண்ணு இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரே இருக்க கூடாது. தலைவர் இல்லாம ஒரு ஊரா? ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அப்ப நான் தலைவரா இருக்கணும். அது எப்படி? பதவியேற்பு விழாவில் அந்த அம்மாவை சாவடிக்கணும். மறுபடியும் இந்த ஊர்ல பை எலெக்ஷன் நடக்கணும். பழையபடி நான் பஞ்சாயத்து தலைவரா வரணும். தலைவரே, மறுபடியும் அந்த பிஞ்சு தலையை வந்து நிக்கிறான். என்னடா? பணம் வாங்கி போலான்னு வந்தேன். எரிஞ்சிட்டு இருக்கிற கொள்ளியில எண்ணெய் ஊத்த வந்தியா? இல்ல, பேசின ஊதியத்தை வாங்கி போலான்னு வந்தேன். ஊதியமா? பெரிய மில் தொழிலாளி ஊதியம் கேட்க வந்துட்டா. போடா போடா. அப்ப பணம் போடமாயிடுவேன். போடா போடா, விரிஞ்சு தலையா. அப்படியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், வரேன். என்னையா சொல்லிட்டு போறா? அதான் நீங்க தோத்துட்டீங்க. இது கூட தெரியல. டீச்சரை நீங்க கொலை பண்ற திட்டத்தை ராஜா கிட்ட போய் சொல்லிருவேன்னு சிக்னல் கொடுத்துட்டு போறான். ஏய், எண்ணி 2 நிமிஷத்துல இந்த பையன் யமலோகம் போய் சேரணும். இந்த ராஜா பையன் பதவியேற்பு விழாக்கு வராம பாத்துறீங்க. அந்த டீச்சரை அவளை நான் எங்க கையாலே தீர்த்துக்கிட்டேன். கரெக்ட். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஜனங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் அந்த விழாவில் போய் கலந்துக்கிறேன். தலைவரே, சுடுறது பார்த்து சுடுங்க. அடையாளம் தெரியாம என்ன சுட்டுறாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க தங்கச்சிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். சரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போறவா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. இனிமே என்ன காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறதை விட அந்த டீச்சரை போய் காப்பாத்துங்க. என்ன சொல்ற? பதவியேற்பு விழாவில் தர்மலிங்கம் அந்த டீச்சரை கொல்ல போறான். போய் காப்பாத்துங்க.
அவங்க ஆசை என்ன ஆச்சு, அந்த மீசை எங்க போச்சு? ஒரு பூவே புயலாச்சு, நல்ல நேரம் பிறந்தாச்சு. சொன்னாலும் கேட்காத ஊருக்கு நீங்க சொன்னீங்க பாடத்தான். அம்மாவும் வரவாலே ஊரெல்லாம் இனிமேலே ஆனந்த பண்பாடணும். எல்லோரும் கூடி வாழ்த்து பாட நீ வாழணும். எல்லாம் திருநாள் நமக்கு. அப்பாவி ஏழைக்கு உப்பாக வாழும் அம்மாவும் பேர் சொல்லுது. குட்டெல்லாம் உடஞ்சாச்சு, குடையெல்லாம் கவுந்தாச்சு, குறையது அம்மாவுக்கு. பொன்னான காலம் வந்ததாலே பல்லாண்டு 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 வாழ. அவங்க ஆசை என்ன ஆச்சு, அந்த மீசை எங்க போச்சு? ஒரு பூவே புயலாச்சு, நல்ல நேரம் பிறந்தாச்சு. விடிவெள்ளி மேடம் சாரதா நமது தலைவி, ஊழலை ஒழித்த தலைவி, நமது தலைவி மேடம் சாரதா, ஏழைகளின் தலைவி, உத்தம தலைவி, நமது தலைவி, அன்பு தலைவி, உத்தம தலைவி.
வராங்க என் சட்டையில கிழிச்சாங்க எனக்கு கொண்டு வாங்க போல இருக்கு தியாகி எனக்கு பயமா இருக்கு தியாகி தியாகி ஏதாவது பண்ணியா 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 ஏதோ நம்மளால முடிஞ்சது. மாமரத்து குயிலு பூமஞ்சமிடும் மயிலு மாமரத்து குயிலு பூமஞ்சமிடும் மயிலு நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கும் நித்தம் மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு